எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மோனிஷா விலாக்ஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் உருளைக்கிழங்கு செடி எப்படி வீட்டிலே வளர்க்குறதுன்றதை பற்றி பார்க்கலாம். அதுக்கப்புறம் ஹார்வெஸ்ட் பண்ணுறதையும் காட்டுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம வீட்டில் இருக்க உருளைக்கிழங்கே இந்த மாதிரி யூஸ் பண்ணாமல் வச்சிட்டோம்னா அது கொஞ்ச நாளில் இந்த மாதிரி முளைச்சிரும். ஸோ அந்த மாதிரி உருளைக்கிழங்கை எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ அந்த முளைச்சிருக்க பக்கம் மட்டும்தான் நமக்கு தேவை. அதனால அந்த உருளைக்கிழங்கை பாதியாக கட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி அந்த முளைச்சி வந்தது மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் அந்த கட் பண்ண பகுதி மட்டும் ஈரமாக இருக்கிறதுனால இதை அப்படியே மண்ணில் நட்டு வச்சோம்னா சிலது சரியாக வராது. ஸோ அதனால் அந்த ஈரப்பதம் போகிறதுக்காக நல்லா அதை காய வச்சுக்கணும். ஸோ அது ஒரு 24 hours காய வச்சிங்கன்னா போதும். அடுத்தது இந்த மாதிரி ஒரு பாட்டில் பாதி அளவுக்கு மண் எடுத்துக்கோங்க. ஏன்னா எப்போவுமே உருளைக்கிழங்கு மட்டும் பாதி மண்ணில் தான் நம்ம நட்டு வைக்கணும். அதுக்கப்புறம் செடி வளர தான் நம்ம மேலே மண் கொட்டிகிட்டே வரணும். நீங்கள் ஃபுல் மண்ணில் வச்சிங்கன்னா நம்மளுக்கு உருளைக்கிழங்கு சரியாக கிடைக்காது. ஸோ அதனால் இந்த மாதிரி பாதி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், இதெல்லாம் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த அந்த உருளைக்கிழங்கு இது எவ்வளோ ட்ரையாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி அடிப்பகுதி ட்ரை ஆகணும். ஸோ இப்போ ஒவ்வொன்றா நம்ம இதில் நட்டு வச்சிடலாம். ஸோ அந்த மண்ணில் சின்னதாக ஒரு பள்ளமாக தோண்டிட்டு அதில் இந்த அடிப்பகுதி கீழே இருக்க மாதிரியும் மேலே முளைச்சி வந்தது மேலே இருக்க மாதிரியும் நட்டு வச்சுக்கோங்க. இப்போ எல்லாமே வச்சாச்சு. வச்சுட்டு நம்ம நல்லா இதை ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கலாம். அவ்வளோதான். அடுத்தது கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றிட்டு நல்லா சன்லைட் படுற மாதிரி வச்சுக்கோங்க. இது பாருங்கள், 4 தொட்டியில் நான் அதே மாதிரி உருளைக்கிழங்கு செடி வச்சுருக்கேன். இது எல்லாமே ஒரு 1.5 மாதத்தோட அப்டேட். இது எவ்வளோ அழகாக பஞ்சியாக வளர்ந்துருக்கு பாருங்கள். இதுதான் நம்ம வச்ச செடியோட க்ரோத். இது ஸோ இதே மாதிரி அந்த செடி வளர தான் அந்த மண் கொட்டிட்டு நான் மேலே வரைக்கும் கொட்டி வச்சுருக்கேன். இப்போ நல்லா வளர்ந்துட்டுருக்கு செடி. ஸோ இந்த செடி பாருங்கள், ரொம்ப குட்டியாக வளர்ந்துருக்கு. இது வச்சு ஒரு மாதம்தான் ஆகுது. ஸோ இப்போ பாருங்கள், இன்னும் கூட கொஞ்சம் நல்லா வளர்ந்துருக்கு. இது ஒரு 2 மாதம் ஆகுது. ஸோ இந்த உருளைக்கிழங்கு செடி எப்போ ஹார்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னா இந்த இலையெல்லாம் நல்லா மஞ்சள் கலரில் மாறினோம். அப்போ தான் நம்ம ஹார்வெஸ்ட் பண்ணணும். ஸோ இப்போ பாருங்கள், இந்த இலையெல்லாம் கொஞ்சம் எல்லோயிஷாக இருக்குது. ஸோ அதனால் இப்போ நம்ம ஹார்வெஸ்ட் பண்ணிடலாம். ஸோ இது அப்ராக்சிமேட்டாக ஒரு 3லேருந்து 4 மாதம் ஆகும் இந்த மாதிரி வளர்கிறதுக்கு. ஸோ இது பாருங்கள், உருளைக்கிழங்குலாம் இவ்வளோ அழகாக குட்டி குட்டியாக வந்திருக்குன்னு. நான் வைக்கும்போது பேபி பொட்டேட்டோஸாக தான் வச்சேன். நீங்கள் எந்த மாதிரி பொட்டேட்டோஸ் வைக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு வளர்ந்துருக்கும். ஸோ இப்போ நம்ம வளர்த்துருந்த செடியில் ஒரு 2 செடி நான் உங்களுக்கு ஹார்வெஸ்ட் பண்ணி காட்டுறேன். இதை பாருங்கள், ஒரு செடியிலேருந்தே நமக்கு எவ்வளோ உருளைக்கிழங்கு கிடச்சிருக்குன்னு. இந்த மாதிரி ஹார்வெஸ்ட் பண்ணும்போதே நமக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஸோ இப்போ அடுத்த செடியிலையும் எவ்வளோ இருக்குதுன்னு நம்ம பார்த்துடலாம். இதுவும் பாருங்கள், நம்ம லீவ்ஸ் எல்லாம் கொஞ்சம் எல்லோவாக வந்திருக்கு. ஸோ இப்போ நம்ம இதை ஹார்வெஸ்ட் பண்ணிடலாம். இந்த செடியில் பாருங்கள், நம்மளுக்கு கொஞ்சம் பெருசாக நிறைய கிடச்சிருக்கு.
அவ்வளோதான் பாருங்கள், நமக்கு ஒரு 2 செடியிலேருந்தே வந்து எவ்வளோ உருளைக்கிழங்கு கிடச்சிருக்குன்னு. கொஞ்சம் வந்து குட்டியாகவும் இருக்குது, மற்றதெல்லாம் வந்து நல்லா பெருசாகவும் வந்து வளர்ந்துருக்கு. ஸோ இதே மாதிரி உங்கள் வீட்லேயும் நீங்கள் உருளைக்கிழங்கு செடி வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.